ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எங்கள் வீட்டிலேருந்து இளநீர் வந்ததா, அந்த இளநீர் சாப்பிட்டுட்டு அது உள்ள அந்த தேங்காய் வழுக்க இருக்குது பாருங்கள், அதை வச்சு ஒரு பாயாசம் செய்யலான்னு பார்த்தேன். எப்படி செய்யலான்னுட்டு வாங்க அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 4 ஏலக்காய், கேரட்டு, அந்த இளநீர் வழுக்க இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு, அதில் ஒன்றும் பாதியமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது வெந்துட்டுனா சூப்பராக இருக்கும். அந்த இது பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டோன்னிட்டு நல்லா, ஏன்னா அந்த காயெலாம் வேகணும் இல்லையா, 1 2 இருக்குது இல்லையா, அது சாப்பிட ஒரு நட்ஸ் மாரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் அது கொஞ்சமாக தண்ணி போடுங்க, ஏன்னா கொதிக்க கொஞ்சம் தண்ணி மாரி வரும் அந்த பாயாசம், இந்த இளநீர் வழுக்க பாயாசம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, இப்போ லைட்டாக ரவுண்டு கல் உப்பு போட்டுக்குங்க, இல்லை சால்ட் இருந்தாலும் போட்டுங்க. பாருங்கள், கொச்சிட்டோடனே உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுங்க, ஸ்வீட் தேவையான அளவு. பார்க்க எப்படி பாருங்கள், நல்லா குழந்தைங்க ஹெல்த்தியாக இருந்து நம்மளும் சாப்பிட்லாம். இதை நான் என்னடா இது இவ்வளோ செய்கிறேன்னு பார்க்காதீங்க, எங்கள் கம்பெனியில் ஒர்க்கர்ஸ் பிள்ளைங்களாம் இருக்காங்க இல்லையா, ஒர்க்கர்ஸ்க்கெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்து பார்த்தா சூப்பராக சொல்லுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன் பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ அந்த சின்னதாக கேரட்டு, அந்த இளநீர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இல்லையா, அது பார்க்கவே அப்படி சாப்பிட நட்ஸ் மாரி இருக்கும். தேவையான அளவு பால் ஊற்றிக்கிங்க, இறக்கிட்டோடனே காய்ச்சின பால் ஊற்றிங்க. முந்திரி வறுத்து வச்சிங்களேன் நெய்யில், அதை வறுத்து போட்டுக்குங்க. நல்லா பாருங்கள், சூப்பராகிடுச்சு. என்னடா இது பார்க்கும்போது சாம்பார் மாரி நினச்சிக்காதீங்க, இது இளநீர் வழுக்க கேரட் போட்டு பாயாசம். செம்ம சூப்பராக இருக்கு பாருங்கள். நான் பாதாம் பிஸ்தாலாம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் இறக்குனோடனே, அது சாப்பிட்டா கொஞ்சம் நறுக்குன்னு சூப்பராக இருக்கும். செம்மையாக வாசனையாக இருக்குது. நம்ம ஏலக்காய் வர போட்டோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.